ஹாய் வியூவர்ஸ், வெல்கம். ஸோ என்னுடைய நேம் தம்பிராஜ். ஸோ இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் நம்ம இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாயினும் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஆட்டிடியூடு காட்டுறாங்க. ஸோ அப்போது நான் பார்த்திங்கன்னா அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம ஒரு 10 வருஷமாக என்ஐசியில் ட்ராவல் ஆகிறதுனால ஹியூமன் மைண்டை நல்லா ரீட் பண்ணுவேன் நான். அப்போ நிறைய பேரை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய பசங்க யாரெல்லாம் கிளாஸில் வரும்போது ஆட்டிடியூட் காட்டுறாங்களோ அவங்களெலாம் ரொம்ப நான் வாட்ச் பண்ணேன். அப்போ வாட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பசங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் பஞ்ச் சொல்கிற மாதிரி தான், ஆட்டிடியூட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆல்டிடியூட். உங்களோட ஆட்டிடியூடில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு ஆல்டிடியூட் போக முடியாது. அப்போ இந்த ஆட்டிடியூட் இஷ்யூக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் பாதி பேர் சிங்கிள் மதர். ஓகேங்களா? எந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய இதுவுமே சிங்கிள் ஃபாதர் இல்லை, எல்லாம் சிங்கிள் மதராக இருக்காங்க. ஸோ சிங்கிள் மதராக இருக்கிறது ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணுறீங்க. நிறைய பேர் பாதி பேர் எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு வராங்க, பாதி பேரோட அப்பா இறந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய பேர் சிங்கிள் மதராக வராங்க. ஸோ இதனால் பிள்ளைங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக மாறிடுச்சு. ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே நான் ஒரு பஞ்சு சொல்லுவேன். ஓகேங்களா? ஹோம் டார்க்காக இருக்குது அப்படின்னா, இஃப் யூ do not have மதர், ஹோம் இஸ் டார்க். இஃப் யூ do not have யுவர் ஃபாதர், லைஃப் இஸ் டார்க். புரியுதுங்களா? பிள்ளையுடைய வாழ்க்கையை டார்க் ஆக்கிடாதீங்க. அப்பா இல்லைன்னா பிள்ளையுடைய வாழ்க்கை டார்க் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் அப்பா ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஹோம் இஸ் டார்க் வித்தவுட் மதர். எனக்கு அம்மா இல்லாதனால நான் சொல்கிறேன். அப்பா இருந்தனால என் லைஃப் பிரைட்டாக இருக்குது. ஆனால் அம்மா இல்லாதனால வீடு டார்க்காக தான் இருக்கும் எப்போவுமே எங்கள் வீடு. அதை அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கிற பாதி ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய தப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடு சரியாக ஒத்து வாழாமல் பையனுடைய லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஓகேவா? டோன்ட் ஸ்பாயில் இட். ஓகே, நன்றி, வணக்கம்.